ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இன்றைக்கி என்னென்னா, எல்லோரும் சொல்கிறாங்க, நானும் நிறைய இடத்துல கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி யாருமே இவங்க ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. விஜய் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களே ஒன்றும் செய்யலை, அதுக்கு எத்தனையோ வருஷமாக இருக்கிறாங்க, அந்த கட்சி இந்த கட்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் தளபதிக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாதான் தெரியும், அவர் செய்கிறாரா செய்யலையா, என்ன பண்ணுறாரு என்ன பண்ண போகிறாருன்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஒருவேளை அவர் இந்த வருஷம் சிஎம் ஆயிட்டாருன்னா, அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு, மேடையிலையோ நிகழ்ச்சிகளையோ சொல்லியிருக்காரு, நான் வந்தால் இதை செய்கிறேன் இதை கொடுக்குறேன்ட்டு. ஒரு சான்ஸ் கொடுத்தா தான் தெரியும். சும்மா நம்ம வாயிலே பேசிட்டு அவர் செய்வாரா இல்லையான்னு பேசிட்டு இருந்தால் அது கதைக்கு ஆகாது. அவர் நல்லது செஞ்சு நம்ம தமிழ்நாடு ஓரளவுக்கு முன்னேறிச்சு மாற்றம் வந்துச்சுன்னா, இந்த உலகத்தில் யார் சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ ரொம்ப சந்தோஷப்பட வேண்டியது நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா நான் தளபதியோட பிக்கஸ்ட் ஃபேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, இவெல்லாம் ஒரு ஆளா, இவனுக்கு போய் இவ்வளோ இது பண்ணிகிட்ருக்கேன்னுவாங்க. ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங் பார்க்கும்போது இனிமேல் ஒரு சினிமாவில் நடிக்க மாட்டார், இனிமேல் வரமாட்டார், இதை லாஸ்ட் டான்ஸ், இதை லாஸ்ட் மூமெண்ட்டு அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஐயோ, இதுக்கப்புறம் அவர் இந்த இதில் திரையில் பார்க்க முடியாதான்ட்டு எத்தனையோ உள்ளங்கள் இயங்குறாங்க. அதில் நானும் ஒருத்தி தான். கண்டிப்பாக இந்த வருஷம் எலெக்ஷனில் அவர் கண்டிப்பாக ஜெயிக்கணும். நம்ம எல்லோரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணுவோம். பாய்.